வணக்கம், நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட்ஸ்ன்னு சொல்றதை விட அவங்க ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக வந்து காத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் குபேரன் ஜேடி அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா ஒரு ரியல்மி 13 Pro Plus வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எடுக்கும்போது கிரீன் கலர்ல ஸ்க்ரீன்ல வந்து டாட் இருந்துச்சு. அப்படின்றது தான் ஓல்டு இதுவாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு சத்யா ஷோரூம் வாங்கியிருந்தாரு. சத்யா ஷோரூமுக்கு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அப்புறமா பவர் பட்டன் இது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கிரீன் கலர் டாட் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திருப்பி அதே விஷயம் வந்து திருப்பி நடந்திருக்கு. லாங் பிரஸ் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கிரீன் கலர் டாட் வந்து இருக்கு. ஸ்க்ரீன் நடுவில் வந்து இருக்கு. எந்த விதமான டச் ரெஸ்பான்ஸ், எந்த விதமான பட்டனுமே வேலை செய்யாம திருப்பி அவருக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திருப்பி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எதனால ஆச்சு அப்படின்றது வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ரியல்மி 13 Pro Plus யூசர்ஸ் யாருக்காவது வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபோன் வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தார். ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது, உங்களுடைய ஃபோனுக்கு இதே மாதிரி அப்டேட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு க்ரீன் கலர் டாட் அதை வந்து நின்று ஸ்க்ரீன் டிஸ்பிளேவே இதுவும் ஆகாமல் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரியல்மியோட சர்வீஸ் சென்டரை போயிட்டு அணுகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா நான் எதிர்பார்த்த வரைக்கும் நான் ட்விட்டர்லேயும் தேடி பார்த்தேன். ஒரு கமெண்ட் போட்ட பிறகு இந்த மாதிரி ரியல்மி 13 Pro அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது க்ரீன் கலர் டாட் வந்து அப்படியே லேக் ஆகுதா அப்படின்றது இவர் இதோட 2வது வாட்டி ஃபேஸ் பண்ணிட்டனால நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். எங்கேயுமே பார்க்கல. அதனால இன்னொரு வாட்டி இதே மாதிரி க்ரீன் கலரில் டாட் வந்து ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாமல் நின்றுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே வச்சுட்டு நீங்கள் ரியல்மியோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து போங்க. நீங்கள் வாங்கின ஷோரூமுக்கு போனீங்கன்னா அவங்க திருப்பி பவர் பட்டன் இதெல்லாம் அழுத்தி நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்களோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணி கொடுத்தாங்களோ அதே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் ரியல்மி சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க என்ன ஸ்டெப்பு அப்படின்றத வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து பாருங்கள். நீங்கள் யாராவது ரியல்மி 13 Pro Plus யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி இஷ்யூ ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு க்ரீன் கலர் டாட் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனே ஒர்க் ஆகாத முடியாத மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2வது கமெண்ட் யாருதுன்னு கேட்டிங்கன்னா வினோ அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபோன் வாங்கினா எந்த அப்டேட்டும் யாரும் பண்ணாதீங்க. ரியல்மி மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்ஸும். நான் ரியல்மி X7 Max 5G யூஸ் பண்ணுறேன். 3.5 years ஸ்டில் குட். ரீசென்ட்லி 1 month முன்னாடி பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். நான் இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் பல பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது வந்து நான் இந்த ஃபோனை வாங்கினதுலேருந்து அப்டேட்டே பண்ணல, இவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன மாடல், எவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ரீசெண்ட் டேஸில் எல்லா பிராண்ட் சைட்லையுமே அப்டேட் கொடுத்தா அப்டேட்டில் வந்து ஒரு பக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. எல்லா இதுலையுமே ரியல்மி மட்டும் இல்லை, ரியல்மி, ஓப்போ, OnePlus, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூ, HyperOS, ரெட்மி எல்லாருக்குமே, ஏன் சாம்சங் iOSலையும் இதே பஞ்சாயத்து தான். அடுத்த ஸ்டேபிள் வெர்ஷனே வரும்போது அப்டேட் பண்ணோம்னா கூட அதில் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது அடுத்த கட்டம். ஆனால் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காக போயிடுது. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணி பக் வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பஞ்சாயத்து ஆகிடும். பஞ்சாயத்து ஆனோடனே புது ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்களான்னு தெரியல. ஆனால் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro Max அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் மீடியாடெக்கோடைய 1200 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, டிமென்சிட்டி. அதை வச்சுட்டு அவர் அப்டேட் பண்ணாமல் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக பேட்டரியும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ 1 month முன்னாடி தான் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் பேட்டரி லைஃபும் நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரியல்மி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய X2 ஆகட்டும், XT, அப்புறமா X7 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது அதை தான் அப்படியே சேஞ்ச் பண்ணி GT சீரியஸ் ஆக்குனாங்க. GTலையும் வந்து பார்த்தீங்கன்னா GT1, அதுக்கடுத்தது 2, அதுக்கடுத்தது பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இப்போ GTயோட 6 சீரியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. இந்த மாதிரி நான் ஒரு ஃபோனை லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறேன், அப்டேட்டே பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது அதை அப்டேட்டே பண்ணாமல் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ புது ஃபோன் மாதிரியே தான் இருக்குது, அப்டேட் பண்ணாத வரைக்கும் என் ஃபோனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது என்ன மாடல் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கோ ஃபார் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், மீடியாடெக் ப்ராசஸர் இஸ் நாட் குட் கம்பேர்
கம்பேரிங் ஸ்னாப்டிராகன் ப்ராசர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இது எதுக்காக போட்டிருந்தாருன்னா, இதுக்கு இந்த கமாண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, என்னன்னா ரியல்மி GT60 வந்து போகலாமா இல்லை போக்கோட X7 Pro போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போக்கோனாங்க, ஒரு சில பேர் வந்து ரியல்மிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கனால. அப்போ தான் வந்து இவரோட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்டானா சூஸ் பண்ணுங்க, அதில் ஸ்னாப்டிராகன் ப்ராசர் இருந்தால் நல்லா இருக்கும், மீடியாடெக் ப்ராசர் வேணாம் அப்படின்ற ஒப்பீனியன் இவருக்கு மட்டும் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் இந்த கமெண்டை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் வந்து கேட்டு பார்த்தா எல்லாருமே வந்து ஆணித்தனமாக மீடியாடெக் இருக்க ஃபோன்ஸ்க்கு வந்து போக மாட்டேங்கிறாங்க. அது வேணாண்டா, அதே பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகன் இருக்க மாதிரி ஃபோன் சொல்லு அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனு இல்லை நீங்க ஒரு புதுசாக ஃபோன் வாங்கணும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மீடியாடெக் ப்ராசர் இருக்க ஃபோன், அது எந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வேணா இருக்கலாம், அது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை அது என்னதான் கேமரா வைஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிக்னல் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும், அதனால பரவாயில்லடா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் லேக் ஆகாது, ஃபோன் வாங்குறதே ஃபோன் பேசுறதுக்கு தான், ஸோ அதனால அந்த மோடம்லலாம் எந்த இஷ்யூவும் இருக்காது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்னாப்டிராகன் இருக்க ஃபோனை சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வர பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் அப்டேட் தரேன், 5 வருஷம் அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 வருஷம் அப்டேட்டுக்குலாம் மீடியாடெக் ப்ராசஸ் தாங்குமா அப்படின்ற கேள்விக்குறியும் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்லிட்டு நான் நந்து.